திரு பரந்தாமன், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ 5 மாநில தேர்தல் முடிவுகளில் தேசிய அளவில் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தீங்க, இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம். ஆனால் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு முடிவாக தான் அது அமைஞ்சிருக்கு. இனி அதை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம்னு சொல்கிறீங்க. அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக. அதாவது தேர்தலுடைய வெற்றி தோல்வி கணக்கை பார்த்தா பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய நாளேட்டில் பேட்டியில் சொல்லியிருக்கிறபடி பார்க்க போனால் வாக்குகள் வித்தியாசம் என்பது சில லட்சங்கள் தான். இது உள்ளபடியே ஒரு சீட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க உட்காந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெற்றி கூட பாரதிய ஜனதாவுக்கு கிடைச்சிருக்காது. முழுமையாக காங்கிரஸ் கூட்டணி எல்லா மாநிலத்திலையும் வெற்றி பெறக்கூடியதான வாய்ப்புகள் நிரம்ப இருந்திருக்குன்றதான் இந்த முடிவுகள் எல்லாம் காட்டுதுங்கிறதான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இது சொல்லுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த அனுபவம் இருக்கிறது. எக்ஸ்பெரிமெண்டலாக தமிழ்நாடே இருக்கிறது. ஏன்னா கடந்த பல தேர்தல்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தோழமை கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு நோக்கம், இலக்கு எதுன்றத மைண்டில் வச்சு அதை நோக்கி பயணிக்கிறது மூலமாக சீட் ஷேரிங்கில் விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை எல்லோருக்கும் இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடு மாடலில் ஒரு கூட்டணி அமையணும், சீட் ஷேரிங்கில் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும்னு. இந்தியா கூட்டணி சார்பாக மும்பை, பாட்னா, பெங்களூர் வரைக்கும் கூட்டம் போடுறீங்க, எல்லாம் பேசுறீங்க, கடைசியில் அது நடக்கலையே. இதே இது அப்படியே இந்த சினாரியோ 2024 எதிரொலிக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சொல்றது கரெக்ட். இப்போ நாங்கள் பேசுனதுக்கு பிறகு நடக்கிற தேர்தல்கள்லாம் மாநில தேர்தல்கள். மாநிலங்களில் ஒரு கட்சிக்குள்ளவே கூட ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலனாலே மிகப்பெரிய ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு கமோஷன், ஒரு எதிர்ப்புகள்லாம் இருக்கும். ஒரு கட்சியிலேயே சட்டமன்றத்தில் சீட்டு கொடுக்கலனா கொடுக்காதவர் எதிர்கோஷ்டிக்கு போகிறதோ அல்லது எதிர்வினைகளை ஆற்றுறதோ அது மாதிரியான ஒரு அஜிடேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது லோக்கல் லீடர்ஸோட பவர், அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிற போது மாநில கட்சிகள் மத்தியில் அந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் இது ஒரு சிரமமான. ஆனால் அஃப்கோர்ஸ் எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்தந்த மாநிலங்களில் ஒரு இடஒதுக்கீடு பங்கீடுகள் செய்து கொண்டு இதை சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிச்சயமாக அவங்க ஏற்றிருந்தாலாம், வெற்றியை கண்கூட பார்த்துருக்கலாம். அப்போது மாண்புமிகு முதல்வர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதான் என்பதை இப்போ உணரக்கூடிய ஒரு நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இது 2024 இது ஏன் பிரதிபலிக்காதா, இந்த முட்டுக்கட்டை இருக்காதாங்கிற உங்களோட கேள்வி நியாயமான கேள்வி. அதே தான் இவருடைய தலைவர் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, இப்போ நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எந்த ஒரு மாநிலங்களும். பெரும்பாலும் அப்படி இருந்தாலும் 1-2 இருந்தாலும் கூட அது நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஒரே டே போலிங்கில் போயிடாது. ஸோ இப்போ எல்லாருக்கும் லோக்கல் அரசியல், மாநில அரசியல், அங்கே யார் முதலமைச்சராகணும், அங்கே யார் அமைச்சராகணும், அங்கே யார் கேபினெட் ஃபார்ம் பண்ணணும் அன்ற ஒரு பல பரீட்சை போட்டிருக்கு. பட் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒன்றியத்தில் யார் ஆட்சி அமைக்கக்கூடாது, யார் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், இதுதான் ஒரே கோல். இது உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்க சமாதானம் இல்லை, யதார்த்தத்தில். இதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது வரக்கூடிய 5 மாநில தேர்தலில் பாஜக தோல்வியை சந்திக்க போது, வர நாடாளுமன்ற தேர்தலில் நமது இந்தியா கூட்டணியின் வெற்றியை கட்டியம் கூறக்கூடிய ஒரு வெற்றியா இந்த தேர்தல் வெற்றி இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். உண்மைதாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மிகப்பெரிய பலமான அல்லது பிரகாசமான ஆட்சியை தரக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கி வாக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? 16 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க, 94 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 10,000க்கும் குறைவான ஓட்டுகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சிகளுடைய தொகுதிகள் 10-15 தொகுதிகள் இருக்குது. 10 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான். 4.91 கோடி, 4.91 crore பாரதிய ஜனதா தான், 4.82 crore காங்கிரஸ். இது எல்லாம் சேர்த்து 11 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான், அதாவது அஃப்கோர்ஸ் இது ஒன்றா சேர்ந்து நின்றுந்தோம்னா பெரிய டிஃபரன்ஸில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதான் படிப்பினைன்னு சொல்கிறாரு, அதை காங்கிரஸ் கற்றுக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா கட்சிகளும் கற்றுக்கணும், எல்லா கட்சியும் கற்றுக்கணும். திமுக, காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரைட், இது ஒரு ரைட்டான ஒரு மொமெண்ட். இது சும்மா நம்ம லோக்கல்ல இது சண்டை போட்டுட்டே இருந்தால் அது சரியா வராது. ஏன்னா இப்போ நீங்க ராஜஸ்தான்ல 66-67 தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், 115 இதுகளில். அப்போ நீங்க ஆம் ஆத்மிக்கு மற்ற பிற கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நான் இதுல நின்னுக்கிறேன், நீ இதுல நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தோம்னா
நம்ம ரீட்டைன் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சார் இதில் வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். எல்லாம் பவர் பாலிடிக்ஸ். அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க வந்து ஆட்சிக்கு அமைக்கணும், இல்லை நாங்கள் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் என்கின்ற ஒரு செக்யூலர் பார்ட்டியின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டணிகளில் பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற ஒற்றை இலக்கோடு போகும்போது இதெல்லாம் சரி செய்யப்படும். ஓகே, இதெல்லாம் சரி செய்து நாடாளுமன்ற தேர்தலை வெற்றியை பெறுவோம் அப்படின்னு படிப்பினை கத்திருக்கிறோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாரும் சொல்றாங்க. அது நடக்குமா? இல்லை, யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க, எழுதுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப மூளை குழம்பி போயிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் இதை பேசியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு ஓட்டு அதிகமாக ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தான். ஓட்டு கம்மியாக வாங்கிட்டீங்க, ஜாஸ்தியாக வாங்கிட்டீங்க, இப்படி இருந்தால் ஜெயிச்சிருப்போம். எனக்கு ஒரு கேள்வி, முதல்வர் என்ன சொல்றாரு அந்த இன்டர்வியூவில், பிஜேபிக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு அந்த ஹிந்துவில் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் சொல்றாரு. இந்த 3 மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் எனக்கு சுட்டி காட்ட சொல்லுங்க, இந்த தேர்தலில் இந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம்னு. யாரை பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு இந்த விவாதமே கடும் சொல்ல பயன்படுத்த வேண்டாம். கடும் சொல்ல, தவறா சொல்ல, என்ன நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு எனக்கு நல்ல சொற்கள் உங்ககிட்ட இருக்கும். ஒரு குறுக்கீடு மட்டும் செல்வா நேரடியாக கேட்கறதுனால யாரோட கூட்டணி வந்தா, யாரோட சேர்ந்திருந்தா பாரதிய ஜனதா வீழ்த்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு சார் கேள்வி. யார் கூட்டணியில் இந்த ஓட்டு வித்தியாசத்தை பாருங்க. 16 வாக்குகள்ல பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. 94 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம் சில தொகுதிகள். ரன்னிங் அண்ட் கமெண்ட்ரி குறுக்கீடு அனுமதி கேட்டுதான் வாங்கினேன். 16 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்குது, 94 ஓட்டு வித்தியாசம். அதனால பைத்தியக்காரன் கூட புரியும் தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணு இல்ல. எனக்கு புரியலங்க. யாருமே சொல்லல. நான் போடுறேன், பைத்தியக்காரன் கூட புரியும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. நான் கேட்குறேன், எந்த மாநிலத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த 3 மாநிலத்திலயும் 65 MP சீட்ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்குள்ள எப்பயுமே ஃபைட். எம்எல்ஏ எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் தான். மற்ற கட்சிகளுக்கு ஏதோ கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்கு. இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, 3 தேர்தல்களையும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்போம்னு. என்ன பேசிஸ்ல சொல்றாங்க எனக்கு உண்மையிலே புரியலங்க. மத்திய பிரதேசம் எடுத்துக்கலாம். இப்போ மத்திய பிரதேசத்துல இந்தி கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் தனியாக போட்டி போட்டது. சமாஜ்வாதி கட்சி 2 லட்சம் ஓட்டுக்கு குறைவா வாங்கியிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி 2,30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 35 லட்சம். இது எப்படி சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க? எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இந்த 3 மாநிலத்துல எந்த வேலையுமே இல்லை. ஏதோ ஒரு பாக்கெட்ல ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு, மொத்தமே அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? வெறும் மாப்பி மட்டும் தான் சொன்னீங்க. ராஜஸ்தான் சொல்லுங்க, சத்தீஸ்கர் சொல்றேன். ராஜஸ்தான் 10 லட்சம், எல்லாமே 6 லட்சம் தானே இருக்கு. எல்லாமே சொல்றேன். ராஜஸ்தான்ல 8,56,000 வாக்குகள் வித்தியாசம். ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் சொல்லியிருக்காருன்னு அது கிடையாது. 8,56,000 வாக்குகள். அதுல ஆம் ஆத்மி கட்சி வந்து 1 லட்சத்துக்கு கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. வேற எந்த கட்சி, அங்க சமாஜ்வாதி பார்ட்டியே கிடையாது. அப்ப யாரோட போய் சேர்ந்திருப்பீங்க? சத்தீஸ்கர் எடுத்துக்கலாம். 6,32,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். அதுல ஆம் ஆத்மி கட்சி வந்து 1,44,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அங்க சமாஜ்வாதி கட்சி 0.04%. என்ன எனக்கு உண்மையிலே புரியல. இல்ல மற்ற அந்த ஆதரவு இடதுசாரிகள் ஒண்ணு ஓட்டு நிறைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம். இல்ல சூர்யா, நான் என்ன கேக்குறேன், 20,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, இதனுடைய நீட்சி 2024 வராது. அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். சொல்லுங்க. இப்போ இவர்கள் இப்படி பேசுறவங்க 2021 தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்தது இல்லைங்களா? 10 வருட காலம் அதிமுக ஆட்சி. அதிமுக 2ஆம் 3ஆம் உடைஞ்சு போயிடுச்சு தேர்தலை சந்திக்கும் போது. அப்படி இருக்கக்கூடிய தேர்தலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2021 ஓபிஎஸ் சிபிஎஸ் ஒன்னா தானே தேர்தல். இல்ல, டிடிவி தினகரன் தனியா போயிட்டார்ல. டிடிவி தினகரன் தனியா போயிட்டார் இல்லையா? அவங்க தனியா அமமுகன்னு ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணிட்டு 2ஆ உடைஞ்சிருச்சு 21. அப்போ 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்து ஆளும் கட்சியா வரதுக்கான தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த வித்தியாசம் 21 லட்சம் ஓட்டு தான். சத்தீஸ்கர் நம்மளோட 3ல் 1 பங்கு மாநிலம். அதுல 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது இட்ஸ் a நார்மல் அஃபேர். நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் வந்து
புதுசா காரணம் தேடுறாங்க. தோத்துதுன்னு ஆயிடுச்சு. அது இப்படி தோத்தோம், அப்படி தோத்தோம், அப்படி தோத்தோம். இல்ல அவங்க தான் படிப்பினைன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்களே. படிப்பினைன்றது ரெண்டாவது வாங்க. இங்க இந்தி கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இருந்திருந்தால் 3 மாநிலத்திலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரா இல்லையா? அதுக்கு டேட்டா கேட்கிறேன் நான். எந்தெந்த கட்சி சேர்ந்து அவருடைய கணிப்புன்றது வேறங்க. அவங்க பிரசன்ஸே இல்லைன்னு சொல்றேன் நான். சத்தீஸ்கர்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்களா, ஆம் ஆத்மி இருக்காங்களா, 1 லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி 4 மாநிலத்திலயும் நோட்டாக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்களோட கூட்டணி வச்சு இப்போ அசோக் கெஹ்லோட் வந்து கம்யூனிஸ்டுக்கு சீட்டு கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்க. அங்க வந்து பரந்த மனப்பான்மையோட செயல்படணும்னு சொல்றாங்க. இங்க ஸ்டாலின் அவர்களுக்கு பரந்த மனப்பான்மை, 2 கம்யூனிஸ்ட்க்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. அங்க கம்யூனிஸ்டினுடைய இடம் அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ஓட்டு தான் மாநிலத்திலே இருக்குன்னா 5 சீட்டு கொடுங்கன்னா அவர் எப்படிங்க கொடுப்பாரு? அதனால வாதாடுறீங்க, அது எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே. இவங்களை ஏமாத்திக்க வேணாம்னு சொல்றேன். இந்த நான் முக்கியமான பாயிண்ட்க்கு வந்து நான் என்னோட டிபேட் நீங்க எல்லாமே நீங்க முக்கியமான பாயிண்ட் தான் வச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், 2024 வரலாம். இப்போ